நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் உங்கள் வீடு தேடி வரும் சுமங்கலி ஒருவரா உங்களுக்கு ராஜயோகம் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதுனத்தில் சூரியனும் மிதுனத்தில் சுக்கிரனும் குரு பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் கடகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சிம்மத்தில் கேதுவும் கன்னியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசி சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான சூரியன் உங்களுடைய ராசி 12 இருந்தாலும் உங்களுடைய கவலையை தீர்ப்பது லாபஸ்தானத்தில் உள்ள குருவும் சுக்கிரனும் தாங்க. 2 சுப கிரகங்களும் லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் எல்லா விதத்திலும் மிகுந்த நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களுக்கு பொருளாதார ஏற்றம், குடும்பத்தில் அமைதி, கணவன் மனைவி ஒற்றுமை போன்றவை ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி ராகு இருந்தாலும் குருவினுடைய 9ஆம் பார்வை பிரச்சனைகளை கட்டுக்குள் வைத்திருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் வலுப்பெற்று இருப்பதால் திருமணமான பெண்மணிகளுக்கு குழந்தை பேரு கிடைக்க இருக்கு. கிரக நிலைகள் கவனத்தில் கொண்டு சுபகாரியங்களை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் அவை பலிக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் கேது சஞ்சரிப்பதால அவருக்கு பகை ராசி, அதோடு கேது விரக்தி மனப்பான்மையை தருவார். எனவே எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே சுருக்கி சோர்ந்து விட வேண்டாங்க. சட்டென்று எழுந்து நில்லுங்க. குடும்ப பிரச்சனைகள் புத்திசாலித்தனமாக கையாளுங்க. 2இல் செவ்வாய் இருப்பதால் டென்ஷன் அடைய வேண்டாம், கோபப்பட வேண்டாம். நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக கையாளும் போது நிச்சயம் நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசினியர்களுக்கு இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். எனவே விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. ஏற்றமும் இறக்கமும் கலந்த நிகழ்வு அமைய இருக்கு. நீங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற இருக்குதுங்க. எண்ணற்ற தடைகளும் வந்து சேர இருக்கு. குறிப்பா கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்கள் கூட ஏற்படலாம். அதே போல் எதிலும் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பா ரிஷபராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் குருவோடு சுக்கிரன் இணைகிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு வரும்போது தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்த வண்ணமாக இருக்குங்க. புதிய கிளை தொழில் தொடங்கும் சூழ்நிலை ஏற்பட இருக்கு. ஒரு சிலருக்கு ஏற்படும். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணும் விதத்தில் சுக்கிரனுடைய சஞ்சாரம் அமைகிறது. வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு அவை கை கூட இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுய தொழில் தொடங்க நினைத்தவர்களுக்கு அவை கை கூட இருக்குதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசினியர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த மிதுன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக உங்களுக்கு வருமானம் பெருக இருக்குதுங்க. அதனால் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை நீங்கள் இந்த வாரத்தில் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல சிம்ம ராசியில் கேதுவோடு இணைந்து சஞ்சரித்து வந்த செவ்வாய் இந்த தருணங்கள்ல கன்னி ராசிக்கு பயிற்சியாகி தனித்து சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு
அதிபதியானவர் செவ்வாய். அவர் 2ஆம் இடத்திற்கு வரும்போது இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெறும் என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்தது. குறிப்பாக இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவிலும் வெற்றி கிடைக்க இருக்குது. அதேபோல் பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகுங்க. நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்க இருக்குதுங்க. நினைத்ததை நினைத்த நேரத்தில் சாதித்து காட்டக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இந்த வாரத்தில் சிம்மராசினியர்களான உங்களுக்கு செவ்வாயினுடைய இந்த நிலையின் காரணமாக தொழில் பலம் மேலோங்குங்க. சொத்துக்களால் லாபம் உண்டாக இருக்குது. என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது நல்ல விலைக்கு விற்று லாபம் காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் வீடு கட்டுவது, மனை வாங்குவது, இடம் வாங்குவது அல்லது பழைய வீட்டை புதுப்பிப்பது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் விரயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக தாங்க இருக்கும். நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றுமாக இருக்கலாம். வளர்ச்சி பாதையில் குறுக்கீடுகள் ஏற்படக்கூடும். வருமானம் ஒரு வழியில் வந்தால் திடீரென செலவுகள் திடீர் செலவுகளால் உள்ளம் தடுமாறுங்க. அதனால் இந்த செலவுகளை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகளாக அமைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கலாங்க. கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, பிள்ளைகளுடைய கல்யாண சூழ்நிலைகளை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்குவது போன்றவற்றில் ஆர்வம் காட்டலாங்க. உத்தியோகத்தில் திடீர் இடமாற்றம் வந்து சேர இருக்கு. உங்களுக்கு இடையூறு செய்த மேலதிகாரி மாற்றப்படுவதால் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய பார்வை ஏற்படுகிறது. இந்த வாரம் முழுவதுமே சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசியை பொறுத்தவரை 6, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். 6க்கு அதிபதியான அவர் வக்ரம் பெறுவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். எல்லாவற்றிலும் அவர் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதியாக இருக்கிறார் என்பதால் அதனால் குடும்ப பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க. ஒருவருக்கொருவர் புரிதலோடு வாழ்ந்தால் பிரிதல் இல்லாமல் இருக்கலாம். தொழில் பங்குதாரர்களால் தொல்லை அதிகரிக்குங்க. திடீரென விலகி கொள்வதால் சொல்லி அச்சுறுத்துவாங்க. வருமான தடைகளால் வாட்டம் ஏற்படும். நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டாங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. அப்படியே திட்டமிட்டு செய்தாலும் ஏதாவது ஒரு தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தடைகள் அதிகரிக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பங்குதாரர்கள் தொந்தரவு உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. கலைஞர்களுக்கு அதிக பிரயாசையின் பெயரில் ஒப்பந்தங்கள் அமையுங்க. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சியில் குறுக்கீடுகள் ஏற்படலாம். அதனால் கவனமாக இருங்க. பெண்மணிகளுக்கு சுப செலவுகள் அதிகரிக்க இருக்குதுங்க. எதிர்காலத்தை பற்றிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே குரு பகவான் உங்களுடைய ராசி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதே போல் கும்பராசியில் அமர்ந்துள்ள சனி மற்றும் ராகுவை தனது சுப பார்வையினால் தோஷத்தை குறைப்பது இந்த வாரத்தில் விசேஷ ஒரு நன்மையா அமைஞ்சிருக்குதுங்க. மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் எதிர்பார்க்க முடியுங்க. லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் பார்ப்பதால குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சியை அளிக்குங்க. விவாக முயற்சிகளில் சிறு தடங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. அதே போல மனமாகியுள்ள பெண்மணிகளுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை கும்பராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவை குரு பகவான் பார்ப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் சுமூகமான ஒரு சூழ்நிலை நிலவ இருக்கு. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு குறையுங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரம் கிடைக்க இருக்கு. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்குங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற
விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாங்க. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் அமைஞ்சிருக்குதுங்க. சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து ஜீவனக்காரகரான சனி பகவானை பார்ப்பதால் தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. புதிய விற்பனை கிளைகளை திறப்பதற்கு கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்கு. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் யோகமும் அமைந்துள்ளத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டு. புதிய முதலீடுகள்ல துணிந்து நீங்கள் ஈடுபடலாங்க. நிச்சயம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே கலைத்துறையினருக்கு சென்ற சில மாதங்களாக ஏற்பட்டிருந்த பின்னடைவு இந்த வாரத்தில் நீங்கி புதிய வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குங்க. வருமானம் உயர இருக்கு, செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மக்களிடையே புகழ் ஓங்க இருக்கு. குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளர்கள், நடிகைகள் ஆகியவர்கள் லாபகரமான ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஜீவனக்காரகரான சனி பகவானை குரு பகவான் பார்ப்பதால் இவ்வளவு நாள் ஏற்பட்டு வந்த அனைத்து இன்னல்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஜீவனக்காரகரான சனி பகவான் குரு பார்ப்பதால் குரு பார்க்கின் கோடி தோஷம் விலகும் என்பதற்கேற்ப செல்வம் சேர இருக்குதுங்க. பூர்வ பாராச்சரியம் புராதான நூல்கள் இவற்றை விவரிக்குது. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு பூரண அதிகாரம் பெற்றுள்ள சுக்கிரன் ஓரளவு உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சுபபலம் பெற்றிருப்பதால் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. மேல்மட்ட தலைவர்களுடன் நீங்கள் பழகுவதில் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள புதன் மற்றும் இதர கிரகங்கள் ஓரளவு சுபபலத்துடன் சஞ்சரிப்பதால் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்க இருக்கு. படித்தவற்றை தேர்வில் திறம்பட எழுதும் திறன் ஓங்குங்க. நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு. சில மாணவ மாணவியருக்கு உயர்கல்விக்கு நிதியுதவி கிடைக்க இருக்குதுங்க. விடுதிகள்ல தங்கி படித்து வரும் மாணாக்கர்களுக்கு தாய் தந்தையர் பெரியோர்கள் பார்த்து வரும் சந்தர்ப்பம் அமையிருக்கு. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் ஜென்ம ராசியில் நிலை கொண்டுள்ளதால் வயல் பணிகள உழைப்பு கடினமாக இருக்கும். வெயில் காரணமாக அடிக்கடி சோர்வு ஏற்படக்கூடும். இருந்தாலும் விளைச்சல் திருப்திகரமாக இருக்குங்க. அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. அதே போல் கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தி அடைய இருக்கு என கிரக நிலைகள் உறுதி செய்து பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற கிரக நிலைகள் அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களுக்குள் சுமங்கலி ஒருவர் உங்கள் வீடு தேடி வர இருக்காங்க. அவர்களுக்கு தேவையான உதவிகளை உங்களால் இயன்ற அளவு செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயம் இந்த வார இறுதிக்குள் ராஜயோகம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.